கண்டிப்பா அந்த ஆர்கன் கிளாக் என்னன்னு இப்பயே நம்ம பாத்திரலாம். அந்த ஆர்கன் கிளாக் வந்து எப்படி வேலை செய்யுது, அது அதனுடைய மாற்றம் என்னென்ன, அதுல ஏற்பட போற சேஞ்சஸ் என்னன்னு நீங்களே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போ இந்த ஆர்கன் கிளாக் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல வந்துட்டு இந்த மார்னிங் டைம்ல இருந்து என்னென்ன உறுப்புகள் வேலை செய்யுது, அது பாதிச்சா என்னென்ன ஆகும்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க டாக்டர். ஸோ காலையில் 5லேருந்து 7 வந்து பார்த்தீங்கன்னாக்கா லார்ஜ் இன்டெஸ்டைன் பெருங்குடல் சொல்கிறது. ஸோ அந்த நேரத்தில் நம்ம காலையில் எழுந்த உடனே தண்ணி குடிக்கணும். உஷா பானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கும் போது நம்ம பவல் வந்து ஃபுல்லாக கிளியன்ஸ் ஆகும். அதாவது அடுத்த நியூட்ரிஷன் எடுத்துக்கிறதுக்கு அந்த ரூம் காலியாக இருக்க மாதிரி. த நெக்ஸ்ட் திங் இஸ் 7 to 9 ஸ்டமக் வந்து எப்பவுமே சொல்லுவாங்க காலையில் சாப்பிட்ற சாப்பாடு ராஜா மாதிரி சாப்பிடணும். அதாவது ஒரு ஹை ராயலாக இருக்கணும் ஃபுட்டு. அந்த மாதிரி நம்ம ஃபுட்டை எடுத்துக்கும் போது அவங்களுக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனும் அந்த டைமுக்கு இட் இஸ் நீடட். ஸோ அந்த நியூட்ரிஷன் வந்து டைஜஸ்ட் ஆகும் 7 to 9. 9லேருந்து 11 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மண்ணீரல், அதாவது பேங்க்ரியாஸ் அண்ட் அதர் ஆர்கன்ஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அந்த டைஜஷனுக்கு தேவையான என்சைம்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த என்சைம்ஸ் வந்து அந்த நியூட்ரிஷனை வந்து தனித்தனியாக பிரித்து அந்த டைஜஷன் அசிமுலேஷன் அந்த மாதிரி ஒர்க்குக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுது. அப்போ நம்ம இந்த 7 to 9 கிளாக் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்ல, அந்த டைமை மிஸ் பண்ணிட்டாலே நம்மளுடைய நாள் முழுக்க அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? கண்டிப்பாக த ஹோல் சைக்கிள் இஸ் டிஸ்டர்ப்டு. த நெக்ஸ்ட் திங் இஸ் 11 to 1 ஹார்ட். இந்த நியூட்ரிஷன் வந்து என்ன பண்ணுதுனாக்கா அது பிளட்ல வந்து டிரான்ஸ்மிட் ஆகி இட் என்டர்ஸ் த பிளட் ஸ்ட்ரீம். அங்கேருந்து ஒவ்வொரு செல்லுக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த இதயம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்தது 1 to 3 ரொம்ப முக்கியமான வேலை, சிறுகுடல். இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா த டைம் ஃபார் லஞ்ச். அந்த டைமில் நம்ம வந்து ஹெவி ஃபுட், ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட் எல்லா நியூட்ரிஷனும் நம்ம அந்த நேரத்தில் எடுத்துக்கப்போம். அந்த நியூட்ரிஷன் வந்து டைஜஷன் ஆகிறதுக்கு இட் டேக்ஸ் டைம். ஸோ அதுலேயே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா அதோட கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே கன்வெர்ட் பண்ணும், எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் 3 to 5 வரும். 3 to 5 வந்து பார்த்தோம்னாக்கா பிளாடர். இந்த பிளாடர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து எலிமினேட் பண்ணும். அதாவது இப்போ நியூட்ரிஷன் வந்து எல்லா செல்லுக்கும் சேர்ந்ததுக்கு அப்புறமா அந்த மெட்டபாலிசம் அப்படின்றது எல்லாமே நடக்கும். ஸோ அந்த நியூட்ரிஷன் வேஸ்ட் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணி அடுத்த ஃபில்ட்ரேஷன் கிட்னிக்கு ரெடியாக இருக்கும். ஸோ அந்த 5 to 7 வந்து பார்த்திங்கனாக்கா சிறுநீரகம், கிட்னி. இந்த கிட்னி வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணுது. வாட் எவர் இஸ் நீடட் இட் இஸ் டேக்கன் ஃப்ரம் த பாடி அண்ட் வாட் எவர் இஸ் டு பி எக்ஸ்கிரீட்டட் அது உடம்புல இருந்து வெளியேற்றுது யூரின் மூலயமா. அந்த மெட்டபாலிக் எண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து உடம்புலேருந்து வெளியேறுது. அண்ட் 7 to 9 வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து இதயத்தினோட ஜவ்வு, அதாவது சாஃப்ட் டிஷ்யூஸ், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னாக்கா ட்ரிபிள் வார்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ரிபிள் வார்மர் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா இட் டேக்ஸ், அதாவது எல்லா சத்தையும் அது வந்து கொண்டு செல்லும். அந்த நியூட்ரிஷன் எல்லா செல்லுக்கும் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு செல்லுக்கும் கொண்டு செல்லும். ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம பாடி டெம்பரேச்சர், மெட்டபாலிசம் எல்லாமே வந்து ஈவன் ஹார்மோன் பேலன்ஸ் கூட அந்த நேரத்தில் நமக்கு கிடைக்கும். அண்ட் 9 to 11 வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கால் பிளாடர். ஸோ கால் பிளாடர் வந்து பார்த்தோம்னாக்கா கிளென்சிங், அந்த டாக்ஸின்ஸ் டிஷ்யூஸில் இருக்கக்கூடிய வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே எலிமினேட் பண்ணி பிரெயினோட ஃபங்க்ஷனை ஆக்டிவேட் பண்ணுது. ஸோ அந்த நேரத்தில் தான் ஸ்லீப்க்கான ஆப்டான டைம். 1 மணி வரைக்கும் நல்லா தூங்கணுன்றீங்க. 9லேருந்து 11 ஆரம்பிச்சிடணும்னு சொல்கிறேன். பிகாஸ் அந்த இது எல்லாமே ஆரம்பிச்சிடும். லைக் ஸ்லீப்பான டைம் அந்த நேரத்தில் வந்து நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். அந்த டெம்பரேச்சர் கம்மியாகும் போது மெலனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகும். அந்த ஹார்மோன் தான் வந்து நம்ம ஸ்லீப்பை இன்டியூஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன். அந்த ஹார்மோனோட லெவல் வந்து அதிகமாகும் போது பாடி டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். அப்போ நமக்கு அந்த ஸ்லீப் வந்து இன்டியூஸ் ஆகும். கண்டிப்பாக. ஸோ நெக்ஸ்ட் 11 to 1 பார்த்தோம் அப்படின்னாக்கா கால் பிளாடர். ஸோ கால் பிளாடர் கிளென்சஸ் த பிளட் அண்ட் ஆல்சோ ப்ராசஸ் த கொலஸ்ட்ரால். அண்ட் 1 to 3 லிவர். ஸோ த ப்ராசஸ் கிளென்சிங் ப்ராசஸோட கடைசி உச்சக்கட்டம். ஒவ்வொரு டிஷ்யூவில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை முதல் கொண்டு டீடாக்சிஃபை பண்ணுறது லிவர். லிவர் கிட்டத்தட்ட 500 ஃபங்க்ஷனை பண்ணுது. ஸோ இந்த லிவர் வந்து என்ன பண்ணோன்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளோட ஃபுல் ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கும். கம்ப்ளீட் அந்த ஸ்லீப், கம்ப்ளீட் டீடாக்சிஃபிகேஷன் அந்த 1 to 3 நடக்கும். அண்ட் 3 to 5 லங்ஸ், நுரையீரல். இந்த 3 to 5 வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா லங்ஸோட ரெஸ்பிரேஷன், அதாவது ஆக்சிஜனேஷன்ற ப்ராசஸ் வந்து நடக்கும். அந்த தேவையற்ற காற்றுகளை நம்ம உடம்புலேருந்து வெளியேற்றும். அந்த டாக்ஸின்ஸ் வந்து கம்ப்ளீட் எலிமினேஷனோட கடைசி இது வந்து அந்த 3 to 5. பார்த்திங்கன்னா தெரியும் மோஸ்ட் ஆஃப் த ஆஸ்மேட்டிக் பேஷண்ட்ஸ்
ஏர்லி மார்னிங் அந்த 3 to 5 தான் அவங்களோட வர்ஸ்ட் பீரியட்னே சொல்லலாம். அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு வந்து ஃபீல் டிஃபிகல்ட் டு ப்ரீத். அந்த எபிசோட்ஸ் அட்டாக் வர்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3லேருந்து 5. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறதுலேருந்து ரொம்ப புரிஞ்சிக்க முடியுது. எப்படி வந்து நைட் ஒரு 11 மணிலேருந்து காலையில் 5 மணி வரைக்கும் ரொம்ப முக்கியமான வேலைகள் எல்லாம் நடக்குது இல்லையா? ஒவ்வொரு டிஷ்யூவில் இருக்கிற கழிவுகள் எல்லாத்தையுமே வெளியேற்றுது நம்ம உடம்பு. ஆனால் அந்த சமயத்தில் தான் நிறைய நம்மளும் நைட் ஷிஃப்ட்ஸில் இருக்கவங்களாம் ரொம்ப ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் அவங்களோட சைக்கிள் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. இதை நம்ம காலையில் காம்பன்சேட் சில பேர் கேட்பாங்க. எங்கள் பேஷண்ட்ஸ் வந்து நிறைய பேர் செமினார்ஸ் எல்லாம் நடக்கும் போது கேட்டிருக்காங்க, நாங்கள் வந்து நைட் ஷிஃப்ட்டை செய்கிறோம், மார்னிங் வி ஆர் காம்பன்சேட்டிங், அந்த ஸ்லீப்பை காம்பன்சேட் பண்ணுறோம், இஸ் இட் குட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஒரு பெரிய டவுட் வருது. அதான் நைட்டு தூங்குற தூக்கத்தை தான் அடுத்த நாள் காலையில் தூங்கிடுறாங்களே, அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனை அப்படின்ற டவுட் கண்டிப்பாக வருது. கண்டிப்பாக இந்த சைக்கிள் வந்து இந்த டைமுக்கு தான் வந்து ஒர்க் ஆகும். இதே வந்து அந்த இப்போ 1 to 3 அப்படின்னு சொன்னேன், அதே ஆஃப்டர்நூன் அந்த 1 to 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து ஆக்டிவாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அந்த 1 to 3க்கான லிவரோட ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்கும். ஸோ அந்தந்த டைமுக்கு தான் வந்து அது ஆக்டிவாக இருக்கும். த நெக்ஸ்ட் 12 hours அந்த ஆர்கனோட ஃபங்க்ஷன் வந்து கம்மியாயிடுது. சரி, இன்கேஸ் அவங்களால மாற்றிக்கவே முடியல, அவங்களோட ஷிஃப்ட் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் என்னென்ன பண்ணலாம்? நைட் ஷிஃப்ட் தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, அவங்க என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலாம்? அவங்களோட ஸ்லீப் சைக்கிளை வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம்? ஸோ இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறவங்க சில யோகா பயிற்சிகளை வந்து அவங்க மேற்கொள்ளலாம். அந்த யோகா பயிற்சியில் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா இந்த மாதிரி பேலன்சஸ், அதாவது வாட் எவர் நீடட் ஃபிசியாலஜிக்கலாக என்ன நீடு இருக்கோ அதை வந்து இந்த யோகா பயிற்சி மூலயமா அவங்களோட டயட் மூலயமா அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக. இப்போ ஸ்லீப் இதிலெல்லாம் பார்க்கும்போது யங் பீப்புள் நிறைய பேர் சஃபர் ஆகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத பார்த்தோம். எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள மாற்றிக்கலாம் அப்படின்றத பற்றியும் பார்த்தோம். இப்போ வந்து அதே மாதிரி ஒரு யங் பேஷண்ட் ஒருத்தர் சஃபர் பண்ணிட்டு இருந்தார், எப்படி அதுலேருந்து வெளியில் வந்தார் அப்படின்றத நம்ம பார்ப்போம். எங்களுடைய திருச்சி செய்தியாளர் மகேஸ்வரன் அந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டை வந்து மீட் பண்ணாங்க, எப்படி வந்து அந்த யங் பேஷண்ட் வந்து சஃபர் ஆனாங்க அப்படின்னு. அதே மாதிரி நிறைய இடங்களை நாங்கள் விசாரித்தோம். கோயம்புத்தூரில் பொதுவாக நம்ம நிறையா பெருகிட்டு வர்ற ஒரு நகரம் அப்படின்னா கோயம்புத்தூரை சொல்லலாம். அங்கே வந்து கிட்டத்தட்ட 30-40% இளைஞர்கள் வந்து இந்த தூக்கமின்மையால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்களுடைய கோவை செய்தியாளர் ஷேர்லி அந்த மாதிரி ஒரு நபரை மீட் பண்ணாங்க. அவங்க என்ன பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணாங்க, அதுலேருந்து எப்படி வெளியில் வந்தாங்கன்னு ஒரு செய்தி தொகுப்பு மூலமாக பார்க்கலாம். தூக்கம் மனிதனுக்கு புத்துணர்ச்சி அளிப்பதாகும். ஆனால் தற்போதைய வாழ்க்கை முறையில் இந்த புத்துணர்வு தரும் தூக்கத்தை தொலைத்து இளைஞர்கள் சென்று கொண்டிருக்கின்றனர். இதுபோன்று தூக்கம் கெடுத்து வேலை பார்த்து தூக்கமின்மையால் மன அழுத்தத்திற்கு ஆளாகியுள்ளார் பொறியாளர் டேனியல். என்னோட ஷிஃப்ட் முடிஞ்சு நான் வீட்டுக்கு வர டைமில் எனக்கு தூக்கம் வராமல் இருக்குது. இந்த டேஸும் உண்டு. இன்னொரு சில நாளில் நான் நல்லா தூங்குற டைமும் இருந்திருக்கும், நல்லா தூங்கி இருந்திருப்பேன். பட் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்காது, ஒரு ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுவேன். நெக்ஸ்ட் டே அதோட கன்சிக்யூட்டிவ் டே நெக்ஸ்ட் டேல பார்த்தீங்க என்னால் ஒரு ஃபுல் ஃப்ளெஜாக கான்சென்ட்ரேட் பண்ணி எந்த ஒர்க்லையுமே ஒர்க் பண்ண முடியாது. பரபரப்பான வாழ்க்கை முறை, உணவு முறை மற்றும் வேலை முறைகளால் இளைஞர்கள் பெரும்பாலும் உடல் பருமன் ஏற்பட்டு குரட்டை, தூக்கம் பற்றாக்குறை, மன அழுத்தம் போன்ற பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். தூக்கம் பாதிக்கப்படுவதால் சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், இதய நோய் போன்ற நோய்கள் இளம் வயதில் ஏற்பட காரணமாக அமைகிறது என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். நம்ம அன்றாட சாப்பிட்ற உணவுகளில் வந்து காய்கறிகள், பழங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது. நிறைய வந்து ஜங்க் ஃபுட்ஸு, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, நான்வெஜ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது. ஆயில், எண்ணெய் சம்மந்தப்பட்ட, கொழுப்பு சம்மந்தப்பட்ட நிறைய உணவுகள் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடுறோம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து அவங்களோட உடல்நிலை மாற்றத்தை வந்து கணிசமான அளவு மாற்றம் ஏற்படுத்திடுது. முறையான உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் உடற்பயிற்சிகள் மேற்கொண்டால் சீரான தூக்கத்தை பெற முடியும். ஷெர்லி, நியூஸ் 7 தமிழ், கோவை. இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு என்னென்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக தூக்கமின்மையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். தொடர்ந்து நம்ம பேசலாம். டாக்டர், இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க முன்னமே யோகா பண்ணால் சரியாக கொஞ்சம் நம்மளோட எனர்ஜி லெவலை வந்து அதிகப்படுத்திக்கலாம் அப்படின்னு. ஆனால் ரொம்ப யோகா பண்ணுறதுக்குலாம் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு டைம் கிடையாது, அதுக்கான நேரம் அவங்களுக்கு தூங்குறதுக்கே நேரம் இல்லாத போகுது. ஒரு எளிமையாக அவங்க பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ஆசனஸ் பண்ணலாம், ரொம்ப டைம் எடுத்துக்காத ஆசனஸ்? ஒரு 2 முக்கியமான ஆசனங்கள் சொல்கிறேன். கோமுகாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இதயத்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ ஹார்ட்
ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் போதும், ஓவரால் பாடி ஃபுல்லாகவே சர்க்குலேஷனை கரெக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த கோமுகாசனம் வந்து இதயத்துக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அர்த்த சக்கராசனம். ஸோ இந்த 2 ஆசனம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக டாக்டர். இப்போ டாக்டர் சொல்லியிருந்தாங்க இந்த முக்கியமான ஆசனாஸ் பற்றி. அந்த முக்கியமான ஆசனாஸ் என்னென்ன, உங்களால் தூக்கமின்மையை வந்து ஒரு குறைஞ்ச அளவுக்காவது நம்ம அதை அட்ரஸ் பண்ணிக்கிறதுக்கான ஆசனாஸ் என்னென்னு நான் இப்போ பார்க்கலாம். அர்த்த சக்கராசனா. ஒரு பக்கமாக திரும்பி நிற்கவும். கைகளை உங்கள் இடுப்பு பகுதியில் வைத்து மூச்சை உள்ளிழுத்து கொண்டே பின்னோக்கி குனியவும். கழுத்து வலிக்கும் முதுகு வலிக்கும் இந்த ஆசனம் சிறந்ததாகும். மூச்சை வெளியிட்டு கொண்டே மெதுவாக நிமிரவும். அடுத்து நாம் பார்க்க போவது சஷங்காசனா. கால்கள் இரண்டையும் ஒன்றன் பின் ஒன்றாக பாதத்தின் மேல் பகுதி தரையில் பதியும்படி மண்டியிட்டு அமரவும். கைகளை உயர்த்தி முதுகு தண்டு வளையாமல் மெதுவாக கீழ்நோக்கி குனியவும். முகமும் உள்ளங்கையும் தரையில் பதிந்தவாறு இருக்க வேண்டும். தூக்கமின்மை, மன அழுத்தம் ஆகியவைக்கு இது சிறந்த ஆசனமாகும். மெதுவாக கையை உயர்த்தி நிமிரவும். அடுத்ததாக கோமுகாசனா. வலது காலை மடித்து இடது துடைக்கு அடியில் வைக்கவும். பின்னர் இடது காலை மடித்து அதற்கு மேலே வைக்கவும். வலது கை கீழேயும் இடது கை மேலேயும் வைத்து கைகளை கோர்த்து கண்களை மூடி இதயத்தில் உங்கள் கவனத்தை செலுத்தவும். இதய நோயாளிகளுக்கு இது ஒரு சிறந்த ஆசனமாகும். மெதுவாக கண்களை திறந்து கைகளை விடுவித்து கால்களை நேராக நீட்டவும். இதேபோல் இன்னொரு புறமும் செய்ய வேண்டும். அந்த இளைஞர்கள் நம்மளுக்கு செஞ்சு காமிச்சாங்க. அந்த ஆசனாஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறையா டிப்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்து கட்டங்களில் நம்ம நிறையாவே விவாதிக்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.